பட் ஆனா இதுல நீங்க ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும்ல திரு எடப்பாடி அவர்களுடைய ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையில இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியாதா? இப்ப நீங்க உதாரணத்தை எடுத்துக்கிடுங்க. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு காலத்துல அரசியல் ரீதியா எனக்கு அரசியலுடைய ஆசானாக காப்பா பட்டாபிராமன் இருந்தார்கள். அவரு கடைசி சொத்தை மதிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கும் மதிச்சிட்டு இருக்கோம் நாங்க. அதுக்காண்டி அவரை நம்ம எழுத்த அதுக்கு அடுத்தாலும் போல அம்மா இருந்தாங்க, அம்மாவை என்ன வெளியில எடுத்து தூக்கி போட்டாங்க. அதுக்காண்டி அம்மாவை நான் கோவிச்சுட்டு அவன் எழுத்து பண்ண முடியுமா? அதுக்கு அடுத்தாலும் எடப்பாடியார் வந்தார்கள். எடப்பாடியாரிடம் நம்மளுடைய விசுவாசம் தலைமை ஏற்றுக்கிட்டு அந்த தலைமை விசுவாசமா இருக்கணும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து செயல்பட போறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது ஏற்கனவே 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப 4வது ஒரு சீனியர் போறாங்க போது அது ஒரு அதிமுகவுக்கு டென்ட் ஆகாதா? ஒன்னும் டென்ட் ஆகாது சார். இவங்க சார் வடக்கு எழுத்த தெற்கு எழுத்த யாரு இதை சீஃப் மினிஸ்டர் கேளுங்க, யாரு இது போச்சுதான் கேளுங்க. முதல்ல கேன்வாஸ் கூட்டத்தை ஒரு மாநாடு போட சொல்லுங்க. யாருக்கே மாநாடு போடுதுன்னு சொல்லி கட்சியை இதாக்காச்சு. தொண்டை கஷ்டப்படுதான் சார். ஒருத்தன் தலைமை ஏற்றுக்கிட்டாச்சு, ஒருத்தர் தலைமை ஏற்றாச்சு, அவரை முதலமைச்சர் சொல்லியாச்சு. இவரே ப்ரொபோசல் கொடுக்காரு. இவர் இவ்வளவு வயசு பூரா மாவட்ட செயலாளர் கேட்டாரு. எடப்பாடி அவர் அந்த மாவட்ட பதவி கொடுக்காம இருந்தாரா? அதெல்லாம் வாங்க வச்சிருந்தாரு இல்ல சார். அவர் கூட தான் முதலமைச்சர் ஆனப்புறம் கூட மாவட்ட செயலாளர் பதவி வச்சுட்டு இருந்தாரு. சார் முதலமைச்சர் ஆனப்புறம் மாவட்ட பதவி விட்டுட்டு கொடுத்துட்டாரா? எவ்வளவு நாள் கழிச்சு? எப்ப இருக்கு சார் அந்த எலெக்ஷன் வச்சு விட்டு கொடுக்க முடியும்? நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில இவருக்கு அந்த தொகுதிக்காத்த அந்த மாவட்டத்துக்காக எல்லா குழப்பத்துக்கும் பிறகு அவர் கண்டுக்கிடாம எடப்பாடி அவருக்கு பதவியை கொடுத்தாரு. தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்க. இப்ப இவங்க 4 பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தொண்டர்கள் ஒன்றிணைன்னு நினைக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் அதிமுகல. அங்க தொண்டர்கள்லாம் விரும்பலையா? எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு விரும்பலையா? இல்ல பிரிஞ்சு கிடந்தா வாக்கு பிரியும்னு நினைக்கலையா தொண்டர்கள்? உங்க வார்த்தைக்கு வரேன். தொண்டர்கள் ஒன்றிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யாரு லீடர்? Who is the general secretary of the party? Who is the chief minister of the party? அது சொல்லுங்க முதல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டா எங்க இவங்க எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு சார். அதெல்லாம் வெளியில சார். ஓபிஎஸ் பேசுமே நான் பேசினேன். ஒருங்கிணைப்பாளர் பதவி கேட்காரு. இப்ப இன்னொருத்தர் சொல்லுதாரு, சீஃப் மினிஸ்டர் பதவி எந்த காலத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க முடியாதுங்காரு. நம்பிக்கை துரோகம் சொல்லுதாரு. நம்பிக்கை துரோகத்தை அப்படியே திருப்பி போட்டா யார் நம்பிக்கை துரோகம் விளக்கமா சொல்லலாம். இப்ப இது எப்படி எதிர்த்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காதா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றது அதிமுகவுக்கு? அரசியல்னா சேலஞ்ச் தான் சார். சேலஞ்ச் பண்ணி வரணும். நீங்க அரசியல சேலஞ்ச் பண்ணி அவர் இப்ப இவங்க போய் நான் என்ன சொல்லுறேன், இவரு எந்த எலெக்ஷன்ல எந்த டைம்ல இவர் எடப்பாடி இவருக்கு எதிராக இருந்தாரு அதை சொல்லுங்க. நீங்க போயிட்டு பேசாம இருந்தாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, பேசாம இருந்தாரு. ஒரு லாங் ரோப் கொடுத்து நிறைய சகிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க பொதுச் செயலாளர்? ஆமா சார். ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டு போனாங்கன்னா சார், பசுமனுடைய அந்த விழாவில் தேவர் ஜெயந்தி விழாவில் ஒருத்தர் என்னை எடுத்தால் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் இப்படியா பேசுது. அது ஒரு புனிதமான இடம். இன்னொருத்தர் சொல்லுதாரு, எடப்பாடியை எந்த காலத்தையும் நான் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அம்மா வீட்டுல இருந்த ஆட்கள் எல்லாருமே முதலமைச்சராக முடியுமா? நம்ம எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் வீட்டுல இருந்தாலும் முதலமைச்சர் முடியும் சார். அதுக்கெல்லாம் விதி சார். கடவுள் தான் அதுக்கு பண்ணணும். இப்ப எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லி நான் அவருக்கு முன்னால மினிஸ்டர் இருந்தேன். நான் போய் எடப்பாடி போய் பார்த்து பொறாமப்பட முடியுமா? அவருக்கு பிராப்தம் இருக்கு. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இல்லையா சார்? ஏன்னா அவர் தொடர்ந்து பிஜேபி தலைவர்களை சந்திச்சிருக்காரு. சார் பிஜேபிக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? எடப்பாடியை பொறுத்தல இஸ் எ ஸ்ட்ராங் மேன். அந்த கட்சியை நடத்துக்கு அவர்கிட்ட திறமை இருக்கு. நீங்க இப்ப இவர் என்ன அலவரிசையில் இருக்கிறாரு, என்ன மனநிலை இருக்கிறாருன்னு உள்ளங்கை நெல்லிக்கணி. ஆனா பிஜேபி தொடர்ந்து இவரை பார்த்திருக்கு. அப்படிங்கும் போது அவங்க ஏதோ என்கரேஜ் பண்றாங்களோ இல்ல அவங்க பின்னணியில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தியரி. அவங்களே நீங்க தேவையில்லாம இருக்கீங்க. கூட்டணி உடைக்கதான் வழி. இந்த ஊடகங்களும் 2-3 பேர் இருக்காங்க. பத்துவே உங்க டிவில பாத்தீங்கன்னா கட்சியில நான் 2001 அமைச்சரா இருக்கேன். கிட்டத்தட்ட 2011 பாக்கேன். சம்பந்தமே இல்லாத இந்த அம்மா இறந்த மாதிரி டிவில பேட்டி விடுங்க. அதையும் நீங்க ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. அதிமுக வரலாறை பத்தி யார் யார் எடப்பாடியை திட்டுதாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தந்தி டிவில டிபேட்ல பங்குண்டு. உங்களோட ஷேர் காமிங்க. டெய்லி எடப்பாடி எடப்பாடி எடப்பாடி. நீங்க அவருக்கு ஆதரவான கருத்து சொல்றவர். அதனாலதான் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். எல்லா கருத்துக்கும் என்ன பார்த்தா இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு கிடையாது. ஒரு தலைமையை பொதுச்செயலாளர் ஏத்துக்கிட்டோம். அந்த பொதுச்செயலாளர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணு. 2வது, நீங்க டெய்லி அதிமுக எடப்பாடிக்கு ஒரு இஞ்சி டிவில கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் காய்ச்ச மரத்துல தானே சார் கல்லடி படும்
நீங்க இங்க காய்ச்ச மரத்துல பக்கத்துல ஒரு மரம் இருக்க ஆளுங்கட்சி இருக்க அதுக்கு ஒரு கூட கல் விட மாட்டாங்க. என்னெல்லாமோ நடக்கு, டெய்லி நடக்கு சீனு, டெய்லி நடக்கு. மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கான் இந்த ஆட்சி போகாதான்னு. அங்க ஒரு கல் கூட விட மாட்டாங்க. அதாவது அதுவும் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம், நீங்க செலக்டிவா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 100% உங்களால பேச முடியாது. பேசினால் உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கரண்ட் ஒண்ணும் இல்ல, நம்ம மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடத்துறோம். அடுத்த வாரமே வந்து நீங்க பேசுங்க, ஆட்சியை பத்தி விமர்சனங்கள் வைங்க. வாரம் அதிமுக வைக்கிறது போல ரொம்ப பேசாங்க. கரண்ட் கட் ஆயிரும் போற பாத்துக்கிடுங்க. நகைச்சுவையா பேசுறீங்க. இது வந்து இது ஒரு மொமெண்டம் பெருகும் நினைக்கிறீங்களா? மத்தவங்க இவங்களோட சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது 4 பேரோட முடியும் நினைக்கிறீங்களா? சார் நான் வந்து என்ன பொறுத்தவரை வந்து தெளிவா சொல்லுவேன் சார். நாங்கெல்லாம் போய் செங்கோட்டையிட்ட பேசணும். நானே பேசினேன் ரீசெண்டாவா சார்? ஆமா சார், 3 மாசமா அவர்கிட்ட நானே பேசிட்டு என்ன சொல்றாரு சார் அவரு? அவர் மனநிலை அவர் அங்க ஒரு பொறுப்பு போட்டிருக்காரு. அங்க யாரும் பொறுப்பு அவர் இல்லாம அவரை மீறி போடக்கூடாதுன்னு நினைக்காரு. அது இந்த கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பை எப்படி வந்து ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு பவர் கிடையாதா? இந்த பிரச்சனையுடைய மூலமே ஈரோடு மாவட்டம் தான் கண்ட்ரோல்ல இருக்கும்னு நினைக்கிறாரு. அது வந்து பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறீங்க. ஆமா ஆமா, அது எப்படி எடுப்பாங்க சார்? ஒரு தலைமை எடுக்கும்போது சார் சிம்பிள் தியரி சார். இப்ப நான் கன்னியாகுமரியில இருக்கேன், எல்லாமே ஆளை போடணும்னு நினைச்சா அவர் வருவாரா? அவருக்கு தெரிஞ்ச ஆளு 2 பேரை போடுவாரா? அவரு பச்சைமலை அமைப்பு செயலாளர் போடுவாரு, நாஞ்சில் சேர்ந்த அமைப்பு செயலாளர் போடுவாரு, முருகேசன், இப்படி பல ஆட்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் பதவி இல்ல சார். ஒரு 53 வருஷம் இருக்கிறார் அப்படிங்கும் போது அவர் தனக்கு ஒரு வீட்டோ அந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்க மாட்டாரா? மாநில அளவுல முடிவு வேண்டாம், பட் அந்த மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்கும்னு நினைக்க மாட்டாரா? இவரை போய் நாங்க பார்ட்டி ஆபீஸ் வாங்கன்னு போடுறோம், எம்எல்ஏ டின்னருக்கு வாங்கன்னு போடுவோம். இவர் எங்க போறாரு? ஸ்பீக்கருக்கு ரூம் போறாரு. ஸ்பீக்கர் அழகா கிண்டல் அடிக்காரு, ஏக்நாத் ஷிண்டே வந்துட்டாரு அப்படிங்காரு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஸ்பீக்கர் சொல்றாரா இவர் ஏக்நாத் ஷிண்டேன்னு? ஆமா, இவர் ஸ்பீக்கர் கூட இருப்பாரு, இங்க வர மாட்டாரு கோவிச்சுக்கிட்டு. இவர் வேற ஏக்நாத் ஷிண்டேன்னு வச்சாச்சு. அப்புறம் இவங்க 2 பேருக்கு வேலை என்ன வேலை? இல்ல, ஏக்நாத் ஷிண்டேன்னா பாஜக இருக்கு, பாஜக இல்லாம ஏக்நாத் ஷிண்டே. அவரு ஸ்பீக்கர் நல்லா அட்வைஸ் பண்ணாரு, ஏக்நாத் ஷிண்டே சொல்லி. ஏக்நாத் ஷிண்டேக்காக செல்வாக்கு இருந்து உங்களுக்கு செல்வாக்கு இல்ல, நீ மறைமுகமா சொல்லுவாரு ஸ்பீக்கர். இல்ல, ஆனா பாருங்களேன், நீங்க கருப்பு பேட்ஜ் அணிஞ்சா அவரும் அணிஞ்சுக்கிறாரு. அவர் அந்த கட்டுப்பாட்டை மீறவே இல்லையா சார்? கருப்பு அணிஞ்சு இருக்குல்ல சார், ஓடிப்பிட்டால சார். சார் நீங்க காலம்பரம் எல்லாம் பேசியிருக்கோம். அடுத்த நாள் காலம்பரம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியாச்சு எடப்பாட்ட. நடந்தவே இருக்கட்டும், நடப்பே நல்லா இருக்கட்டும், மாறணும்னா இவரை நாங்க தேடி போனா இவர் டெல்லிக்கு மதுரை பிளைட்ல டெல்லிக்கு ஓடிவிட்டாரு. இல்ல, இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை போன்ற சீனியர்ஸ் மூலமா இவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணிருக்காரு இந்த ஒரு 3-4 மாசத்துல. அதை அவர் ஏத்துக்கலங்க. நாங்க டெய்லியுமே பேசுவோம் சார். நானே பேசிருக்கேன், நானும் கடம்பூர்ராஜும் 1 hour பேசிருக்கோம். ஓஹோ, அவர் சொல்லுவாரு என்ன பத்தி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காருப்பா, கேளுப்பா, கதையை கேளுப்பான்னு சொல்லி அவ்வளோத்தையும் சொல்லுவாரு. இவர் டெல்லிக்கு போனா என்ன பேசுறாரு, மகாராஷ்டிராவுக்கு போனா என்ன பேசுறாரு, பக்கத்து ஆட்கிட்ட என்ன பேசுறாரு, எல்லாத்தையும் எல்லாம் என்னென்ன பேசிட்டு இருக்காரு. ஒரு லீடர் எவ்வளவு பொறுப்பா இருப்பாரு. நீங்க எடப்பாடி அவர்களும் நீங்க எல்லாம் போய் பேசுங்க, அவரை சமாதானப்படுத்துங்கன்னு அந்த முயற்சி எடுத்தார். நீங்க உங்களுடைய குட்வில்ல போனீங்களா, இபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்லிட்டு போனீங்களா? இபிஎஸ் அவர்கள் எடுத்தாரா இல்லையா? நாங்க எல்லாரும் சேர்ந்து சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடப்பாடிட்ட கூட்டு போனோம். ஓஹோ, அவர் வாரனார் எங்கிட்ட. அடுத்த நாள் காலம்பரம் பார்த்தா ஆளை காணல, ஆளை அப்ஸ்காண்ட். எங்க பார்த்தா டெல்லியில போய் உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் அவர்கிட்ட போய் பேசலன்னு சொல்லுங்க. இந்த கட்சி அதிமுக கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, நீங்க இப்படி போக கூடாது நாங்க சொல்லலன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. தலைவர் இபிஎஸும் அவரும் பேசிக்கிட்டாங்களா? அந்த சமரச முயற்சி நடந்ததா? அது எனக்கு தெரியாது சார். நாங்க எங்க மட்டும் அவங்களுக்குள்ள எல்லா முயற்சிகளும் எடுத்தோம், ஆனா அவர் செஞ்சிருக்கிறாரு, இது தவறு அப்படின்னு நீங்க கருதுறீங்க? எல்லாரும் சார், கேபி முனுசாமி, ஏழுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா சீனியர் லீடரும் அவர்கிட்ட போய் பேசி நம்ம அந்த கட்சியில இருக்கணும், இந்த கட்சியில என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, ஏது கஷ்டம் இருக்குன்னு எல்லாரும் கேட்டு பேசி ஒரு முடிவு குறைச்சும் அவர் வந்து டெல்லி போயிட்டாரு. அப்புறம் எப்படி அவர் ஏத்துக்குள்ளாரு? நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு அங்க போய் கதவை தட்டினாங்கன்னா அவங்க உங்களை கூப்பிடவே இல்லை. நீங்களா வாலண்டியர் அங்க இருந்து தென்காசி வராரு, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட பார்க்க, RSS இண்டஸ்ட்ரியல் எதுக்கு இது? அப்போ உங்களுடைய மனநிலை என்ன? நீங்க நிறைய பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க, அவர் மனதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரு மனநிலை என்ன? எங்கேயாவது எப்படியாவது ஏதாவது ஒரு டெப்டி சிஎம் கிடைக்காதா, ஒரு துணை போயிட்டு கிடைக்காது அவர் போயிட்டு இருக்காரு. அது எங்க போய் கிடைக்க போகுது? நன்றி திரு தளவாய். சிஎம் அவர் கொடுக்க மாட்டாங்க. சிஎம் அவர் கிடைக்காது நல்லா தெரியும் அவருக்கு. அவர் நீங்க சிஎம் பேனல் இருந்தான்னு சொல்லி நம்மளா சொல்லிக்கிட்டுதான். சிஎம் பேனல்லாம் அவர் இல்லவே இல்லை. அப்படி அந்த குடும்பமே ஒரு சிஎம் ஆக்கி விட்டுட்டுலாம் போயிருக்கணும். நன்றி திரு தளவாய் உங்களுடைய கருத்துக்களுக்கு.